ஆ, நாம இந்த வீடியோல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ்ல உள்ள பேசிக் கான்செப்ட்ஸ். ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா நிறைய கான்செப்ட் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். அது நீங்க பார்க்கும் போதே தெரியும். இதை நீங்க வந்து சிடெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிஜிடிஆர்பிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த எக்ஸாம் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி வருதோ அதிலலாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ சயின்ஸ் கான்செப்ட் இதில் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணியிருப்பேன். பட் நான் தமிழ்லையும் சொல்கிறேன், ஏன்னா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பிக் ரெஃப்ராக்ஷன் அப்படின்னு போட்டிருப்பேன். அதாவது அட்மாஸ்பியரிக் ரெஃப்ராக்ஷன் அப்படின்னா, ரெஃப்ராக்ஷன் அப்படின்னா ஒளி விலகல். அடுத்தது இது அட்மாஸ்பிக் ப்ரெஷர்னா ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாயுமண்டல ஒளி விலகல்னு சொல்லலாம், அல்லது வளிமண்டல ஒளி விலகல் அப்படின்னு சொல்லலாம். இதுல என்ன பார்த்தீங்கன்னா, லைட் வந்து பெண்ட் ஆகுது நம்மளுடைய எர்த் அட்மாஸ்பியர்ல. நம்மளுடைய எர்த்தோடைய அந்த அட்மாஸ்பியர் வந்து அப்படி மேலே போக 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 பார்த்தீங்கன்னா, டென்சிட்டி ஆஃப் ஏர் வந்து குறையும். ஸோ எர்த்தோடைய அட்மாஸ்பியரோடைய அப்பர் லேயர் கம்பேர் டு லோயர் லேயர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் வந்திருக்கும். அடுத்தன ஸோ அப்பரு ரேரர், கீழே இருக்கிற மீடியம் பார்த்தீங்கன்னா டென்சர், அதாவது அடர் குறை அடர் மிகு அப்படின்னு ரெண்டெண்ணம் பட்டிருப்போம். ரேர் அதுக்கு மேலே உள்ளது ரேரர், கீழே உள்ளது அடர் மிகுந்த அப்படிங்கிறது டென்சர். ஸோ இதே மாதிரி டெம்பரேச்சரும் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் அஃபெக்டிங் த அந்த ஆப்டிக்கல் டென்சிட்டி ஆஃப் எர்த் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதில் இப்போ ஸ்டார்ஸ் வந்து லைட் வருது, நம்மளுடைய எர்த்தோடைய அட்மாஸ்பியர் என்றாவது எங்கேருந்து எங்கே ஆகுது, அதாவது லோ டென்சிட்டி டு ஹை டென்சிட்டி. அப்போ ரேரர் மீடியம் டு டென்சர் மீடியம், ஸோ ரேரர் லேயர் டு டென்சர் லேயர் மூவ் ஆகுது. சரிங்களா? ஸோ அப்படி ஆகும்போது ரிஃப்ராக்ஷன் நடக்கும். நம்ம ஆல்ரெடி ரிஃப்ராக்ஷன் படிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய லேயரை தாண்டி தாண்டி வரும்போது இட் சஃபர்ஸ் மல்டிபிள் ரிஃப்ராக்ஷன்ஸ், நிறைய ஒளி விலகல் ஏற்படுது. சரிங்களா? பிஃபோர் த ரீச்சிங் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் அப்படின்னு போட்டிருப்பாங்க. திஸ் இஸ் கால்டு அட்மாஸ்பியரிக் ரெஃப்ராக்ஷன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். ஸ்டார்ஸ் ட்விங்கிள், பிளானட்ஸ் டு நாட். அதாவது நம்மளுடைய கோள்கள் பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகாது, பட் ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிற மாதிரி நமக்கு தோணும். இதுதான் மல்டிபிள் ரிஃப்ராக்ஷன் தான் காரணம். தட் இஸ் அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், வளிமண்டல ஒளி விலகுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சன்னு பார்த்தீங்கன்னா சன்ரைஸ்ல ஒரு ஓவல் ஷேப்ல, சன்ரைஸ்னு சரி சன்செட்னு ஒரு ஓவல் ஷேப் மாதிரி இருக்கு. அதுக்கும் இதுதான் காரணம் அப்படிங்காங்க. அதே நேரத்தில் நூன் மதிய நேரம் பார்த்தீங்கன்னா சர்க்குலராக தெரியுது, அதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிறாங்க. அண்டு அட்வான்ஸ்டு சன்ரைஸ், அதாவது சன்ரைஸ் ஆக்சுவலாக நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செகண்டுக்கு முன்னாடியே நம்மளுக்கு நடந்த மாதிரி தெரியும். அடுத்துனா ஸோ அதே மாதிரி சன்செட் ஆன பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்மளுக்கு சன்செட் ஆகும். ஸோ அட்வான்ஸ்டு சன்ரைஸும் டிலேடு சன்செட்டும் இந்த கான்செப்ட்ல தான் வருது. சரிங்களா? ஸ்டார்ஸ் சீன் ஹையர் தென் தே ஆக்சுவலி ஆர். அதே மாதிரி இப்போ நம்ம நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்க மாதிரி இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது இருக்கிற இடத்த விட கொஞ்சம் அதிகமாக ரொம்ப தள்ளி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சரிங்களா? அதுதான் அவங்க சொல்லியிருப்பாங்க. விண்மீன்கள் பார்த்தீங்கன்னா மிக அதிக தூரத்தில் இருப்பது போல் தோன்றுதல் தெரிவது அப்படிங்கிறது. ஓகே, ரைட். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் ஸ்விம்மிங் ரூல். மேக்ஸிமம் இதோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆம்பியரோட மற்ற லா கேள்விப்பட்டிருப்போம், பட் இதை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அதாவது ஒரு மேன் வந்து ஸ்விம்மிங் பண்றான், நீச்சல் அடிக்கிறான் அலாங் த ஒயர். சரிங்களா? ஒரு ஒயர்ல அப்படின்னு நம்ம வச்சுக்கிறதும், அதில் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் எப்படி இருக்குன்னா, அவனுடைய கால் வழியா வந்து தலை வழியா போகிற மாதிரி எண்டர்ஸ் அட் ஹிஸ் ஃபீட் அண்ட் லீவ்ஸ் ஹிஸ் ஹெட். ஸோ வந்து அதாவது சவுத் டு நார்த் டைரக்ஷன் போகுது, அந்த மாதிரி நம்ம யோசிக்கும். சரிங்களா? இந்த மாதிரி அவன் ஒரு ஒயர் இருக்கு, அந்த ஒயர் மேலே அவன் ஸ்விம்மிங் பண்ற மாதிரி. அப்போ கால்ல இருந்து தலைக்கு அப்போ சவுத் டு நார்த். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் நீடில் வச்சிருக்காங்க. மேக்னெட்டிக் அஸ் வெல் அஸ் நமக்கு தெரியும் சவுத் டு நார்த் தான் அது காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கெப்ட் அண்டர் நியர் த ஒயர் மட்டும் அந்த ஒயர் கீழே வைக்கிறோம். அப்போ இப்போ இந்த மனிதன் அந்த அந்த ஒயர்ல கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அவனை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அப்படிதானே நமக்கு தெரியும். காந்தப்புலம் கிரியேட் ஆகும். இந்த காந்தப்புலத்தினால அந்த மேக்னெட்டிக் நீல் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ளெக்ஷன் நடக்கும். அப்படிதானே? அதுதான் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் நம்ம படிச்சிருப்போம். ஸோ ப்ரொடியூஸ் இட் சச் வே தட் த நார்த் போல் ஆஃப் த நீடில் வில் பி டிஃபெக்டட் டுவர்ட்ஸ் ஹிஸ் லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது மேக்னெட்டிக் நீல் அந்த காந்த ஊசியோடைய அந்த நார்த் போல். சரிங்களா? நார்த் போல் அப்படி இருக்குல்ல, அதாவது வடமுனை அப்படிம்பாங்கல்ல, அந்த வடமுனை பார்த்தீங்கன்னா அவனுடைய லெஃப்ட் ஹேண்டை நோக்கி, அதாவது டுவர்ட்ஸ் வெஸ்ட்டை நோக்கி திரும்பும் அப்படிங்காங்க.
ஸோ இது நிறைய ஒன்றும் இல்லை கேட்கலாம். இந்த மாதிரி பாயும் போது அந்த மேக்னெட்டிக் நீடில் எந்த டைரக்ஷனில் டிஃப்ளெக்ட் ஆகலாம் கேட்கலாம் மேக்னெட்டிக் நீடில். ஸோ டுவர்ட்ஸ் வெஸ்ட். சரிங்களா? இதே கரண்டோட டைரக்ஷன் மாறணும்னா மாறும். இதே நார்த்து டு சவுத்து மாறணும்னா அப்போ டுவர்ட்ஸ் ஈஸ்ட் வரும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் சவுத்து டு நார்த்து, டுவர்ட்ஸ் வெஸ்ட், நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்னிகோ. ஆல்னிகோ ஆல்ரெடி நிறைய பேர் கேள்விப்பட்ட ஒரு ஒரு கான்செப்ட் தான். அதாவது அலாய் ஆஃப் அலுமினியம், ஏஎல் போட்டிருக்கேன், நிக்கல், கோபால்ட், அயான், இதெல்லாம் சேர்ந்தது தான் அல்னிக்கோ. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அது ரொம்ப முக்கியம். இட் இஸ் யூஸ் டு மேனுஃபேக்சர் வெரி ஸ்ட்ராங் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ். சரிங்களா? நிலையான ஒரு வலிமையான காந்தத்தை உருவாக்குறதுக்கு அல்னிக்கோ யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிரேஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இஸ் எனி டீவியேஷன் ஆஃப் லைட் ரேஸ் தட் ரிசல்ட் இன் அ பிளர் ஆர் இம்பர்ஃபெக்ட் இமேஜ் அப்படிங்கிறது தான் ஒரு சிங்கிள் லைன். அதாவது தமிழ்ல பார்த்தீங்கன்னா மங்கள் தன்மை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது லைட் ரைஸ் வந்து டிவியேட் ஆகும்போது ஒரு பிளர்டான ஒரு இன்பர்ஃபெக்டான இமேஜ் கிடைக்கிறதுனால அப்படி சொல்றாங்க. இட் அக்வர்ஸ் when the light from different points of the object does not converge or diverge at the same point after passing through the optical system. அதாவது நம்ம ஒரு ஆப்டிக்கல் சிஸ்டம்னா ஒரு லென்ஸோ ஒரு மிரரோ எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது இந்த லைட் வந்து அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து வரக்கூடிய டிஃப்ரெண்டான பாயிண்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய லைட் பார்த்தீங்கன்னா ஒரே பாயிண்ட்ல, அதாவது அந்த ஆப்டிக்கல் சிஸ்டத்தை பாஸ் ஆனதுக்கப்புறம் ஒரே பாயிண்ட்ல கன்வெர்ஜோ ஒரே பாயிண்ட்ல டைவர்ஜோ ஆகல. அப்படி ஆகணும். பட் அப்படி ஆகலைன்னா சின்ன ஒரு அப்ரேஷன் அப்படிங்கிறது தான் வருது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுல ஒரு டைப் தான் பார்த்தீங்கன்னா குரோமேட்டிக் அப்ரேஷன். ஸோ குரோமேட்டிக்னா கலர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால இட் இஸ் ஆல்சோ நோன் கலர் ஃப்ரிஞ்சிங் ஆர் பர்பிள் ஃப்ரிங்கிங் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா? இட்ஸ் இஸ் அ காமன் ஆப்டிக்கல் ப்ராப்ளம் தட் அக்கர்ஸ் when a lens is either unable to bring all the wavelengths of color to the same focal plane. சரிங்களா? அந்த அந்த லென்ஸ் வந்து வரக்கூடிய அத்தனை வேவ்லென்த்தையும் ஒரே பாயிண்ட்ல குவிய வைக்கிறதுக்கு முடியல. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதுதான் குரோமேட்டிக் அப்ரேஷன் சொல்றாங்க. அண்ட் ஆர் வென் வேவ்லென்ஸ் ஆஃப் கலர் ஆர் ஃபோக்கஸ்ட் அட் டிஃப்ரெண்ட் பொசிஷன் இன் த ஃபோக்கல் பிளேன். அது ஒன்று டிஃப்ரெண்ட் பொசிஷன் இருக்குன்னு சொல்லலாம், இல்லை ஒரு பொசிஷன்ல வைக்க முடிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? குரோமேட்டிக் அப்ரேஷன் இஸ் காஸ்ட் வித் லென்ஸ் டிஸ்பர்ஷன் வித் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் லைட் டிராவலிங் அட் டிஃப்ரெண்ட் ஸ்பீட் வைல் பாசிங் த்ரூ த லென்ஸ். சரியா? இது எதனால ஏற்படும் பார்த்தீங்கன்னா லென்ஸ் டிஸ்பர்ஷனால தான். சரிங்களா? அந்த நிறப்பிரிகைமாங்கல்ல அதுதான். ஏன்னா அந்த லென்ஸ் வழியா அந்த கலர்ஸ் பாஸ் ஆகும்போது, ஏன்னா கலர் அப்படிங்கும் போது ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஸ்பீடு உண்டு. ஸோ ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு ஸ்பீடு இருக்கும்போது அதில் சாரி டிஸ்பர்ஷன் நடக்கும்போது இந்த மாதிரி குரோமேட்டிக் அப்ரேஷன் நடக்கு அப்படிங்காங்க. அதனால அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா பிளர்டாவா ஒரு நோட்டிசபிளான கலர்டு எட்ஜா ரெட், கிரீன், ப்ளூ, எல்லோ, அந்த மாதிரி பர்பிள், மேக்னெட் எல்லாம் வரும் அப்படிங்கிறாங்க. இந்த ஆப்ஜெக்ட் சுற்றி நம்மளே நிறைய இடத்துல பார்த்துருப்போம். பிக்சரை நீங்கள் நெட்டில் பார்த்தா தெரியும். ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை ஃபோட்டோ எடுக்கும்போது சைடில் ஒரு கோடு மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் பக்கத்துல இந்த கோடு மாதிரியே இருக்கும். ஸோ இதுதான் வந்து குரோமேட்டிக் அப்ரேஷன் சொல்றாங்க, எஸ்பெஷலி இன் ஹை கான்ட்ராஸ்ட் சிச்சுவேஷன்ஸ் சொல்றாங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேட்டர். அக்குமுலேட்டர் அப்படிங்கிறது ஒரு ரீசார்ஜபிள் ஆன ஒரு பேட்டரி தான்ப்பா. சரியா? An accumulator is a functionally rechargeable device that is used for harnessing electric energy stored in the form of chemical energy. சரிங்களா? ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, அதாவது கெமிக்கல் எனர்ஜி சேம கலன்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. சரிங்களா? இந்த ஃபார்ம் ஆஃப் கெமிக்கல் எனர்ஜில சொல்றாங்க. வோல்டா மின்கலம், லெக்லாஞ்சி மின்கலம், இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் பிரைமரி செல்ஸ், முதன்மை மின்கலங்கள் அப்படிதானே? இதால கண்டினியூா தர முடியாது. இதை ஒரு மட்டும் பயன்படுத்தினா நீங்க தூரம் தான் எறியணும். ஸோ அதுக்கு தான் ரீசார்ஜபிள் பேட்டரி கொண்டு வந்தாங்க. இதுல வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ ரிவர்சபிள் ரியாக்ஷன் அப்படிதானே நடந்தாலும் திருப்பி பழைய இதுக்கு வந்துடும். ஸோ அது இதில் பார்க்குறோம். ஒரு ரீசார்ஜபிளான டிவைஸு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அந்த எலக்ட்ரிக் எனர்ஜியை இது பண்ணுறதுக்கு இந்த ஃபார்ம் ஆஃப் கெமிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. சரிங்களா? இந்த அக்குமுலேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆர் மோர் செப்பரேட் செல் இருக்கும். எந்த மாதிரி எனர்ஜி நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம், இல்லை எந்த மாதிரி எனர்ஜி நம்மளுக்கு தேவைப்படுது அதுக்கு ஏற்றாப்புல அந்த அக்குமுலேட்டர் இருக்கும் அப்படிங்காங்க. ஸோ ஆர் சம்டைம்ஸ் செப்பரேட்டர்ஸ் டைப் ஆஃப் பேட்டரி, ஒரு பேட்டரியோட டைப் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏரோ ஜென்ரேட்டர். ஏரோ ஜென்ரேட்டர், ஏரோ அப்படின்னா ஏர் அப்படிதானே, ஜென்ரேட்டர் தெரியும். இஸ் ஏ ஸ்மால் விண்ட் எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் தான். சரிங்களா? இதுக்கு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 30 கிலோ வோல்ட் தான் இருக்கும். சரி, கிலோ வாட், கிலோ வாட்டுன்னா 30 கிலோ வாட் தான் இருக்கும். ஏரோ ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா எய்தர் ஸ்டாண்டின் நலோ மோட்ல வைக்கலாம் அப்படிங்காங்க. ஆர் அலாங் வித் சோலார் போல்ட்
போட்டோ வோல்டைக் சிஸ்டத்தை கூட சேர்த்து வைப்பாங்க அப்படிங்கிறாங்க. டு ஃபார்ம் விண்ட் சோலார் ஹைபிரிட் சிஸ்டம் ஃபார் டீசென்ட்ரலைஸ்டு பவர் ஜென்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ரைட். இது புரியும். நான் ஆக்சுவலி காற்று இயக்கி அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் இதுவே உங்களுக்கு புரியும். 30 கிலோ வாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ஸ்மாலான ஒரு விண்டு எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் அப்படின்னு நீங்கள் நினைச்சுக்கலாம். அடுத்து ஏரோடைனமிக்ஸ். நிறைய இடத்துல இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஃபுல் மீனிங் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏரோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் a branch of physics that deals with the motion of air and other gaseous fluids and with the forces acting on the bodies passing through such a fluid அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதாவது ஏரோப்ளைன் போகுது, அந்த ஏரோப்ளைன் போகும்போது அதை சுற்றி எப்படிலாம் அந்த காற்றோடைய மோஷன், ஏரோட மோஷன் எப்படி இருக்கு, இந்த ஏர்னால அந்த ஆப்ஜெக்ட் மேல, அந்த பாடி மேல என்னெல்லாம் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆகுது, இதை பத்திலாம் படிக்கக்கூடியதான் பிரான்ச் ஆஃப் பிசிக்ஸ் தான் ஏரோ டைனமிக்ஸ். ஸோ ஏரோ அப்படின்னா ஏரிஸ் அப்படிங்கிற அந்த கிரீக் வேர்டுல இருந்து வருது. ஏர் டைனமிக்ஸ் அப்படின்னா ஃபோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏரோசால் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏரோசால் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ். சாலிடா இருக்கலாம், லிக்விடா இருக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்ல சஸ்பெண்டடா இருக்கும். அதுக்கு பேர் தான் ஏரோசால். சரிங்களா? சாலிடோ லிக்விடோ ஒரு கேஸ்ல சஸ்பெண்டடா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப பொலியூட்டடான ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் அதிகமாக இருக்கும். அதுதான் டஸ்ட் பார்ட்டிகல். அதனால அந்த இடம் கூட கிளியரா தெரியாம இருக்கு. பட் டெல்லியில கூட அதிகமா பனி மூட்டமா இருக்கு, ஏத்தாப்புல ஆளே தெரிய மாட்டேங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போனா என்ன அர்த்தம்னா, அந்த வாட்டர் டிராப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா, அது வாட்டர் லேப்டரோ இல்லை சாலிடு இந்த டஸ்ட் பார்ட்டிகல் ஏதோ ஒன்று அந்த கேஸ்ல, ஏர் அப்படிங்கிற கேஸ்ல சஸ்பெண்டடா இருக்கு. ஸோ அதனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க ஏரோசாலுக்கு. இன் த கான்டெக்ட் ஆஃப் ஏர் பொல்யூஷன், ஏரோசால் ரெஃபர்ஸ் டு த ஃபைன் பர்டிகுலர் மேட்டர் அப்படிம்பாங்க. பர்டிகுலர் மேட்டர் அப்படின்னா பிஎம் அப்படிம்பாங்க. தட் இஸ் லார்ஜர் தென் த மாலிகுல். மாலிகுலோட அதிகமாக இருக்கும். பட் ஸ்மால் enough டு ரிமைன் சஸ்பெண்ட் இன் த அட்மாஸ்பியர் ஃபார் அட்லீஸ்ட் செவர் ஹவர்ஸ். பட் நம்மளோட அட்மாஸ்பியர்ல கொஞ்ச நேரத்துக்கு அது இருக்கக்கூடிய, சஸ்பெண்டடா இருக்கக்கூடிய கெப்பாபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே. The term aerosol is also commonly used for the pressurized container. Aerosol can அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏரோசால் கேன்னா இந்த சென்ட் அடிக்கிறோம், அப்புறம் பாடி ஸ்ப்ரே அடிக்கிறோம், அப்புறம் வந்து பெயிண்ட்லாம் அந்த ஒரு பர்டிகுலர் ஹோல் வழியா வர்றதுக்கு நம்ம ஃபைனா அந்த லிக்விட் வர்றதுக்காண்டி டிசைன் பண்ணிப்பாங்களா, அதுதான் ஏரோசால் கேனுங்க. விச் இஸ் டிசைன்டு டு ரிலீஸ் ஃபைன் ஸ்ப்ரே ஆஃப் மெட்டீரியல் சச் as பெயிண்ட் அப்படிலாம். It has also come to be associated erroneously with the gas propellant used to expel material from the aerosol can. இதே மாதிரி அதை இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ப்ரொப்பலண்ட்லாம் நமக்கு தெரியும். சரிங்களா? அதுல அந்த எக்ஸ்பெல் மெட்டீரியல் ஃப்ரம் த ஏரோசால் கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்ம ப்ரொப்பலண்ட்ல என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதுல அந்த மெட்டீரியலை எக்ஸ்பெல் பண்ணுது, வெளியில தள்ளுது. சரிங்களா? அதுலலாம் இந்த ஏரோசால் மெத்தட் யூஸ் ஆகுது. இது எல்லாமே இது வரைக்கும் எதுவுமே தெரியாததுக்கு சும்மா லேசாம அங்கங்க சொல்லியிருக்கேன். ஃபர்தரா நீங்க இது போக தேவைன்னா நீங்க நெட்ல அடிச்சு பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலா இன்னைக்கு நம்ம ஏஜ் ஆஃப் எர்த் இது வரைக்கும் போதும். அடுத்த வீடியோல நான் மீதி இது மாதிரி 10 டாபிக் சொல்லலாம் பார்க்கேன். பட் ரொம்ப லென்த்தா இருந்தா சொல்லவும் முடியல. ஓகே. ஏஜ் ஆஃப் எர்த் ஆல்ரெடி யூ மே நோ தட் ஏஜ் ஆஃப் எர்த் இஸ் எஸ்டிமேட்டட் டு பி 4.54 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.05 பில்லியன் இயர்ஸ். இதுதான் ஏஜ் ஆஃப் எர்த். சரிங்களா? இது வந்து ரேடியோமெட்ரிக் அதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. 4.54 இன்ட்டு 10⁹ இயர்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1% அப்படின்னா நமக்கு தெரியும்ல. எக்ஸாக்டா சொல்ல முடியாட்டாலும் முன்னாடி பின்னாடி அப்படின்னு ஒரு ஏரர் அப்படின்னு சொல்லுவோம்னா அதே தான். முன்னாடி கூட 1% இருக்கலாம், இல்லை குறைய 1% இருக்கலாம், அந்த மாதிரி. ஸோ ஃபார் சம் ரெஃபரன்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா 1 பில்லியன் அப்படிங்கிறத எழுதியிருக்கேன். 1 பில்லியன் அப்படின்னா 100 crores. 100 கோடி தான் 1 பில்லியன். ஸோ இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ்ல இது வரைக்கும் போதும். அடுத்த இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். பாய்.